ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் 11 லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸில் இருக்க எக்ஸசைஸ் சம் 9 பேஜ் நம்பர் 11.72 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி தன்னோட சுய விருப்பத்தினால முடிவுக்கு வரப்போதான். அதனால் லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2% அமௌண்ட் ரியலைஸ்டுக்கும் 3% அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கும் தராங்களாம். இப்போ நம்ம அன்செக்யூர்டு கிரெடிட்டாஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜோ அதுதான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ்க்குமே நம்ம எடுத்துக்கணும். அதே பர்சன்டேஜ் தான் 3%. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அன்செக்யூர்டு கிரெடிட்டாஸ் 2,80,000 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் 20,000 கொடுத்துருக்காங்க. டிபெஞ்சர்ஸ் 1,90,000. ஷேர் கேபிட்டல் 2 lakh, இதுவும் வராது நம்மளுக்கு. அசட் ரியலைஸ்டுன்னு சொல்லிட்டு அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் 21,500. நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 1,30,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,80,000. ஃபர்னிச்சர் 20,000. இப்போ நம்ம லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சம்குள்ளே போகலாம். லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண டபுள் சைடாக ஒன்று ரெசிப்ட் சைடு, இன்னொன்று பேமெண்ட் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம ரெசிப்ட் சைடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும், ரெசிப்ட் சைட் டு அசட் ரியலைஸ்ட். அசட் ரியலைஸ்ட் இங்கே தனித்தனியாக அசட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 21,500. நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,30,000. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,80,000. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3,51,500 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் சைடு வேறு என்ன வரும், சர்ப்ளஸ் டு சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் வருமா, அது கொடுக்கல கொஷினில். நெக்ஸ்ட்டு என்ன வரும், டு ரெசிப்ட் ஆஃப் கால் மணி, அதுவும் இங்கே கொடுக்கல. ஸோ நம்ம பேமெண்ட் சைடு இப்போ போடலாம். ரெசிப்ட் சைடு இது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, இது நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ பேமெண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன வரும், பை லீகல் சார்ஜஸ், இது கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் ஐஃபன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பை லிக்விடேட்டர்ஸ் ரென்யூமரேஷன், அதுக்கு கீழே ஆன் அசட் ரியலைஸ்டு, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, அசட் ரியலைஸ் நம்ம இப்போ அமௌண்ட் கண்டுபிடிச்சோம்னா 3,51,500 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கொஷினில் கொடுத்துருக்காங்க, 2% அசட் ரியலைஸ்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2/100 பண்ணோன்னா நம்மளுக்கு இதை கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வரும்னா 7,030 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000 கொடுத்துருக்காங்க. அதோட பர்சன்டேஜ் அன்செக்யூர்டோடது தான் நம்ம எடுத்துக்கணும். 3 அன்செக்யூர்டு, ஸோ 3/100. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 600 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டாஸ், இதோட அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் இங்கே ஹேரோ மார்க் போட்டுக்கோங்க. இதை கடைசியாக தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பை டிபெஞ்சர். டிபெஞ்சரோட வேல்யூ எவ்வளோ, 1,90,000. நெக்ஸ்ட்டு பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார், இதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20,000. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பேமெண்ட் சைடு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸை கண்டுபிடிக்கணுமா, அதோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அமௌண்ட் இருக்குல்ல, பேமெண்ட் சைடு இந்த 4 அமௌண்ட் தான் தெரியும். இதை ஆட் பண்ணி நம்ம ரெசிப்டோட மைனஸ் பண்ணிக்க போகிறோம். இதை ஒர்க்கிங் நோட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பேமெண்ட் சைடில் இருந்த அமௌண்ட் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 2,17,630 rupees கிடைக்கும். மைனஸ் ரெசிப்ட் சைடு அசட் ரியலைஸ்டு மட்டும்தான் இருந்துச்சு, அதோட வேல்யூ எவ்வளோ, 3,51,500. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 1,33,870 rupees கிடைக்குமா. இப்போ இதை தான் நம்ம அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு பர்சன்டேஜாக கேல்குலேட் பண்ணி தர போகிறோம். அப்போ 1,33,870
33,870 into unsecured creditors-ஓட percentage எவ்வளோ 3%? ஸோ 3/103 போடணும். அன்செக்யூர்டுக்கு மட்டும் எப்பயுமே 100+ அதோட பர்சன்டேஜை ஆட் பண்ணி தான் கீழே வந்து போடணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தப்பாக போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. ஸோ இப்படி கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3,899.1 கிடைக்கும். இது வந்து 5க்கு பிலோவாக தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த நம்பரை விட்டுடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த விட்டுட்டு 3,899 இதுதான் நம்மளோட அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட பர்சன்டேஜ். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிச்சு 3,899. இப்போது இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 11,529. இப்போ நம்மளுக்கு பேமெண்ட் சைட்டில் இந்த 3 வேல்யூ தான் இருக்கா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி திருப்பி ரெசிப்டோட மைனஸ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் இங்கே அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸில் நம்ம எழுத போகிறோம். இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம பேமெண்ட் பக்கம் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 2,21,529 மைனஸ் ரெசிப்ட் சைடை மைனஸ் பண்ணணும். ரெசிப்ட் சைடு எவ்வளோ இருக்குது 3,51,500 இருக்கா. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 1,29,971. இதுதான் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்ன கிடச்சிச்சு 1,29,971. இதை வந்து பாக்ஸ் போட்டு காமிச்சிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 3,51,500 கிடைக்குமா பேமெண்ட் சைடு. இப்போ ரெசிப்ட் சைடில் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு எவ்வளோ ரெசிப்ட் சைட்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ தான் இருக்குது 3,51,500 அவ்வளோதான். இப்போது ரெண்டு சைடும் டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.